அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ இனிமேல் நீங்கள் போக போகிற எந்த ஒரு முக்கியமான இடமா இருந்தாலும் சரி, எந்த ஏரியாலையாக இருந்தாலும் இனிமேல் ஆமீர் கான் வந்து விவோ V9 இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் தான் உங்களால் வந்து கட் அவுட்ஸாக வந்து பார்க்க முடியும். பிகாஸ் விவோ பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு விவோ V9 அப்படிங்கிற செல்ஃபி சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விவோ V9 அம்சங்கள் என்னென்னா, மேலும் வெளிநாட்டில் லான்ச் பண்ணி விவோ அபெக்ஸ் மாதிரியான எக்ஸ்ட்ராடினரியான ஃபீச்சர்ஸ் இந்த விவோ V9 இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விவோ V9. ஸோ இந்த V9 பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய V7 ப்ளஸுக்கு அடுத்த ஜென்ரேஷனாக இப்போதைக்கு விவோக்கு வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப், கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் மாதிரியான ஒரு அம்சத்தோட தான் இந்த V9 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல இதோடைய டிசைனை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா iPhone 10 வந்தது. பட் அதை தொடர்ந்து எக்கச்சக்கமான நாட்ச் ஃபோன் வந்து வந்துகிட்டு இருக்கு. அதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இந்த விவோ V9. விவோ V9 பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து டாப்ல நாட்ச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த iPhone 10 மாதிரி உங்களுக்கான அந்த சென்சார்ஸ், அந்த இயர்பீஸ் எல்லாமே அந்த நாட்ச்குள்ளே வந்துருக்கும். பட் அதை தாண்டி டிஸ்பிளே வந்து முழுமையாக வந்து இருக்கும். பட் இது பார்த்தோம் அப்படின்னா வீடியோஸ் இந்த மாதிரி பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். பட் நாச்சோட பயன்படுத்தின முக்காவாசி பேர் நான் பார்த்த வரைக்கும் நாச் வந்து பயன்படுத்த நமக்கு வந்து தெரியல அப்படிங்கிற போல தான் சொல்லியிருக்காங்க. பட் அது பயன்படுத்தி பார்த்தா தான் சொல்ல முடியும். இதை தவிர டிசைனோட ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு வந்து ஒன்றும் இல்லை. டிஸ்பிளே முழுவதும் வந்து கொடுத்துருக்காங்க. 6.3 இன்ச் Full HD Plus ரெசல்யூஷனில் 19:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து விவோ வந்து ஃபுல் வியூ டிஸ்பிளே 2.0 அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நார்மலான உங்களுக்கு அந்த டாலான டிஸ்பிளே. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா Redmi 5. ஸோ இந்த மாதிரியான டாலரான டிஸ்பிளே தான் இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா 18:9. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா 19:9. அந்த நாச்சோட சேர்க்காம நாச்சோடையும் சேர்த்து வந்து அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து இருக்கு. இதை தவிர இதோடைய டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா பேக்ல வந்து டூவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. வெர்டிகலான டூவல் கேமரா, கிட்டத்தட்ட iPhone 10 மாதிரியான பிளேஸ்மெண்டோட. iPhone 10 மறுபடி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய லான்ச் ஈவெண்ட்ல அவங்க போட்டு காமிச்சு அந்த விவோ V9 வால்பேப்பர் கூட பார்த்தோம் அப்படின்னா iPhone 10 மாதிரியான வால்பேப்பர் தான் வந்து இருந்துச்சு. ஸோ மென்ஷன் பண்ணாமல் இருக்க முடியல. இதை தவிர ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தோம் அப்படின்னா ஃபோனுக்கு பின் பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர், பிகாஸ் செல்ஃபி சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் வந்து இருக்கு. பட் இதர சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிலரோமீட்டர், ப்ராக்சிமிட்டி சென்சார் எல்லாமே வந்து அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா Qualcomm Snapdragon 626 ப்ராசரோட வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா 625 ப்ராசரை விட ரொம்ப பெட்டர் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மைனரான ஒரு அப்கிரேட் தான் இந்த Snapdragon 626 ப்ராசர். இதை தவிர ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 4GB ரேம் 64GB இன்டர் மெமரியோட ஒரே வேரியண்ட்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே சமயத்தில் உங்களால் 2 நானோ சிம்ஸ் மற்றும் ஒரு மைக்ரோ SD கார்டு வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்தது சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து Android 8.1 ஓரியோவை அடிப்படையாக கொண்டு வந்த FunTouch OS 4ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த FunTouch OS அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா ஒரு கஸ்டம் ராம் விவோ வந்து அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தொடர்ந்து வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேமரா. ஸோ முதல்ல வந்து பேக் கேமரா வந்து பார்க்கலாம். பேக்கில் வந்து நான் முன்பே சொன்னது போல டூவல் வெர்டிகல் கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டூவல் வெர்டிகல் கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 16 மெகா பிக்சல் f2.0 அபேச்சரோடையும், செகண்டரி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 5 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் கேமராவை பயன்படுத்தி உங்களால் 4K வரையான வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா 24 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க f2.2 அபேச்சரோட. ஸோ செல்ஃபிஸ் மட்டுமே எடுக்கணும் அப்படின்னாக்கா இது வந்து கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். பிகாஸ் என்னை பொறுத்தவரையும் பேக் கேமராவோட ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இவங்களுடைய அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. மேலும் இவங்களுடைய அந்த 2 கேமராஸ்லையுமே வந்து AI இன்டெகிரேஷன் இருக்குது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேசிக்கான சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸை வந்து கொண்டு வரதுக்காக இவங்க வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கடைசியாக பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து 3260 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB போர்ட், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ கடைசியாக அந்த விவோ V9 விலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 22,990 ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட 23,000 ரூபாய்க்கு இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இன்றிலிருந்தே வந்து ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசான், பேடிஎம் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரீ புக்கிங்கில் வந்து போகுது. ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து முதல் சேல் வந்து இருக்குது அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ப்ரீ புக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு டைம் வந்து ஃப்ரீயான ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்து கொடுக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர இவங்க ஆஃப்லைன்லையுமே வந்து கண்டிப்பாக எக்கச்சக்கமாக வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்லைன்லையுமே வந்து இதோடைய அவைலபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட விவோ லான்ச் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து எக்ஸைட்டடாக வந்து இருந்துச்சு. பிகாஸ் அந்த நாச் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் டிஸ்பிளே கடியில் அந்த டெக்னாலஜி வந்து விவோ
பல்வேறு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து சைனாவில் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இப்போ வந்து விவோ அபெக்ஸ் நம்ம கூட அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், கார்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே பாதி வரையும் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் வந்துருந்துச்சு. விவோ அபெக்ஸில் அந்த ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மாதிரி வரும். அது கான்செப்ட் ஃபோன், அதை வச்சு சொல்ல முடியாது அப்படின்னாலும் இந்த அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். பிகாஸ் 23,000 ரூபாய்க்கு ஸ்னாப்டிராகன் 626 ப்ராசர் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ஓவர் ப்ரைஸ் அப்படிங்கிறது மறுக்க முடியாது உண்மை. பட் இந்த டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு டிசைன் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம வந்து சொல்லி தான் ஆக வேண்டியிருக்கு. பட் இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்தவரையும் செல்ஃபி சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ செல்ஃபி பிரியர்களுக்கான ஸ்மார்ட் ஃபோன். ப்ராசரில் ரொம்ப ஒரு மீடியா டெக்காக போகாமல் ஸ்னாப்டிராகன் 626 அப்படிங்கிறது நார்மலான ஒரு ப்ராசர் தான். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. 3260 mAh பேட்டரி தான் இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ 23,000 ரூபாய் செக்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவு காம்படிஷன்ஸ் இல்லை. பட் இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் வந்து இதை விட கம்மியான விலையிலே இருக்குது. ரெட்மி நோட் 5 ப்ரோ கூட இருக்குது, மோட்டோ G6 Plus வந்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி பெட்டரான ஆப்ஷன்ஸ் நிறையவே வந்து இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மறக்க முடியாது உண்மை. ஸோ இந்த விவோ V9 நீங்கள் அப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை பயன்படுத்துவாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கல எந்த ஒரு பொருள் நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னாலும் அதோடைய அஃபிலியேட் லிங்கும் இருக்குது. நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா அந்த லிங்கை பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்தாமல் லைக் பண்ணுங்கள். செல்ஃபி பிரியர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெக் சாட்டியருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.